வணக்கம் மக்களே, எனக்கு ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த vlog தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்காரங்க என்னவோ லேட்டாக தான் வந்தாங்க, ஆனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள இருக்கலாம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் பார்த்து தடவை பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் ஹோம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து சீக்கிரமாக கிளம்புறதுனால சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். 9:30 போலேயே ரீச் ஆகிட்டோம். கோவிலில் தான் வந்து ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க. நம்ம லாஸ்ட் டைம் தீபாவளி அப்பயே விசாகன் குட்டிக்கும் அச்சு குட்டிக்கும் வந்து துலாபாரம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே கோவில் தான். கும்பகோணம்ல இருக்க உப்பிலியப்பர் கோவில். அப்போ பார்த்ததுக்கும் இப்போக்கும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸுங்க. இப்போ ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, அதனால எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இங்கே கோவிலே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான தண்ணி, அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கோவிலுக்கு போகிறது அப்படின்னாலே ஒரு ஹாப்பியாயிரும். ஏன்னா கத்தாரில் கோவிலெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதனால இங்கே கோவிலுக்கு வர்றது அப்படின்னாலே ஒரே ஜாலியாக ரெடி ஆகி கிளம்பிடுவோம். ஃபங்க்ஷன்காரங்க ஒரு வழியாக வந்துட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு ½ அன் ஹவர்லேயே தங்கச்சியும் வந்துட்டா. தங்கச்சி வீட்டில் தான் ஃபங்க்ஷன், அதுவும் இந்த குட்டி பையனுக்கு தான் ஃபங்க்ஷனு. வந்த உடனே ஃபோட்டோ எடு வீடியோ எடுன்னு ஆரம்பிச்சிட்டா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குட்டி பையனுக்கு ஒரு குட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தா. என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வீடியோக்குள்ளார சொல்கிறேன். இவங்க வந்து தங்கச்சியோட நாத்தனார் ஃபேமிலி. இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்பா? அடிச்சிருவோமா? ரெடியா? விசாகன், நீ மொட்டை அடிக்கிறப்ப எப்படி தெரியுமா பண்ண? செம்ம அழுக, இருக்கிறதுலே அல்டிமேட் நீ தான். கியம்யா கியம்யான்னு அழுதுட்டே இருந்த. உனக்கு மொட்டை அடிச்சப்ப தாத்தா உட்காந்தாங்க, அதுக்கப்புறம் நீ அழுவுறத பார்த்துட்டு நைனாவே உட்காந்துட்டாரு. ஏ அச்சு, அச்சுலாம் பொந்த குட்கலா இருந்த, அழுவே இல்லை இல்லடா. நீ அந்த வயசுல பாக்கலையே, அச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு இந்த குட்டி பையனுக்கு தான் மொட்டை. ஹனிஷ், மொட்டை அடிக்கலாமா? ஓகே, அடுத்து நம்ம ஒரு ஓனரை கால் பண்ணலாம். வாங்க, வானவில் ட்ரெண்ட்ஸ் ஓனர் அம்மா. அடுத்து ஓனர் ஐயா அங்க இருக்காரு. எப்படி போகுது வானவில் ட்ரெண்ட்ஸ்? போகுது. ஓகே, ஃபியூச்சர் மொட்டை. ஏ வாலு, ஒரு ஆளுக்கு மொட்டை அடிக்க நம்ம எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அச்சோ அச்சோ, உனக்கு ஒரு மொட்டை அடிச்சிருவோமா? வேணாமா, அதுக்கு முடி இருக்கணுமா? முடி இல்லைன்னா எல்லாரும் ஹஹான்னு சிரிப்பாங்க. அது இந்த வயசுல. அடுத்தது நீ தான் மொட்டை. அழுவியா? ஸ்ட்ராங்கா குட் பையா இருக்கியா? நோ 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 நோ. ஏ ஃபார் என்ன ஹனி? ஏ ஃபார் என்ன? பனானாவா? ஏ ஃபார் என்ன? பனானா. ஏ ஃபார் என்ன? ஆப்பிள். ஹனி, தூக்க வந்தாடி? தூங்கலாமா? மொட்டை அடிக்கிறப்பே தூங்கிடு. எடுப்போம். ஹனீஷ், இங்க பாரு. சூப்பர். வெயிட்டிங். ஹனீஷ், உனக்காக தான். வா, அழக்கூடாதுடா. இங்க பாரு தாத்தா. ஸ்டார்டிங்கே சரியான அழுக. இந்த குட்டி பையன் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு இருந்தான். அடுத்த கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மொட்டையெல்லாம் ஓகே, ஒன்றும் வலிக்கலை அப்படின்னு தான் கொஞ்சம் அழுகையை நிப்பாட்டினான். அது வரைக்கும் செம்ம அழுக. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அக்கா தான் வரல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த தடவை அவங்க வந்து வர முடியல யுஎஸ்ல இருந்து. அதனால் நாங்கள் வந்து வீடியோ கால்லே வந்து காமிச்சிட்டு இருந்தோம். பாரு எப்படி மொட்டை அடிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ கால்லே அவளுக்கு வந்து காமிச்சிட்டு இருந்தோம். ஃபாரின்ல இருக்கோன்ட்டு ஈஸியாக எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், அதுவும் நம்ம ஃபேமிலிக்குள்ளார வர்றப்போ அதெல்லாம் அட்டன் பண்ண முடியாதப்போ ரொம்பவே ஒரு ஃபீலிங்காக கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் லைஃப் போகும். நாங்கள் கத்தாரில் இருக்கிறப்பே வந்து தங்கச்சி கேட்டிருந்தா எப்போ நீ வருவேன்னு சொல்ல. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டைமு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணா. பட் அக்கா வந்து அப்பயே சொல்லிட்டா என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. கோவிந்தா 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 கோவிந்தா. அந்த ஸ்டார்டிங் வர்ற வரைக்கும் பயந்தான், எப்படி இருக்குமோ என்னமோன்ட்டு. அப்புறம் அமைதி ஆயிட்டாரு.
மசாஜ் தப்பா பண்ணுறாங்கன்ட்டு உட்காந்துருச்சு உன் பையன். இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு. யூஸ்வலாக மொட்டை அடித்து காது குத்துறது எல்லாமே மாமா மடியில் உட்கார வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து எங்கள் அப்பா மடியில் தான் நாங்கள் மொட்டை அடித்து காது குத்துறது எல்லாமே. ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேருமே பொண்ணுங்க இல்லையா, அதனால மாமா முறைக்கு யாரும் கிடையாது. அதனால அப்பா தான் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த குட்டி பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா மண்டையில் முடிய காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். அதுதான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சிண்டிக்கடா சிண்டிங்க போங்க போங்க லைனாக போங்க. ஹனிஷ் ரெடி ஆயிட்டியாடா? ஏய் சூப்பர் ஐட்டம் மொட்டை மொட்டை பாஸ். அடே மொட்டை பாஸ் முடி எங்கடா? முடி எங்க போச்சு பாப்பா? முடி எங்க? நெக்ஸ்ட் இந்த குட்டி பையனுக்கு மாலை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்பிளேல இருந்த மாலை எல்லாமே ரொம்ப பெருசா இருந்தது. அதனால இவனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க மாலை. அடுத்து மொட்டையில சந்தனத்தை தடவுறேன்ட்டு என் தங்கச்சி ஒரு பக்கம் சந்தனத்தை எல்லாத்தையும் கரைச்சி மண்டையில தடவிக்கிட்டு இருந்தா. இத்தனை வருஷமா மண்டையில முடியோட பார்த்துட்டோம். இப்போ மொட்டை அடிச்சதும் எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனால் பார்க்க அழகாக தான் இருந்தா. என்ன முடி இருந்தப்போ மூஞ்சி பெருசா தெரிஞ்சுது, இப்போ முடி இல்லாதப்போ மூஞ்சி வந்து குட்டிக்கோண்டா தெரிஞ்சுது இந்த பையலுக்கு. மாமியா ஹனிஷுக்கு மேலே பட்டு வேஷ்டி பட்டு சட்டைலாம் போட்டிருக்கீங்க. புதுசாக ஒரு பொண்ணை பார்த்துருவோமா? கும்பகோணம்னாலே கோவில் தாங்க ரொம்பவே ஃபேமஸ். அதில் இந்த கோயிலும் வந்து ஃபேமஸான ஒரு கோயில் தான். இந்த கோவிலோட மூலஸ்தானத்தில் வந்து பெருமாள் வந்து இருப்பாங்க. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பிரசாதம் நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே வந்து உப்பு போடாததான் சமைப்பாங்க. உப்பு இல்லாத அப்பர் அப்படின்றதுனால தான் உப்பிலி அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. பூஜைக்காக கொடுத்துருந்தவங்க முன்னாடி வந்து உற்சவர் இருக்காங்க, அங்கதான் வந்து பூஜைக்கான இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அங்க வந்திருந்தோம். அம்மாவும் சேம் கலர் பிடிச்சிருக்க பாப்பாக்கு பாவாடை சட்டை. என்னாச்சு? முட்டை எப்படா இருக்கு? முட்டை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா ஹனிஷ்க்கு? முதல்ல எல்லாம் அழுதுட்டு இருந்தா. நெக்ஸ்ட் ஆமா முடிய பிடிச்சு பிடிச்சு தடவிட்டு இருந்தா முடி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் போன் பார்த்தது உடனே நமக்கு என்னானாலும் சரி ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அதான் போன் கொடுத்துட்டாங்களே. குடு போங்க போங்க கொடுங்க எல்லாரும் கொடுங்க. எனக்கு கேரட் குடுப்பா, லேட் பண்ணாதீங்க. விசாகன் குடு. ரதி நீ ஒன்னு எடு. ஏ அது பசியா இருக்கு, அது கடைசி ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணும். இப்போதைக்கு கொடுத்துருங்க எல்லாரும். ஏய் சாப்பிடுது பாரு. அச்சோ அங்க பாரு எலிஃபென்ட் என்ன சாப்பிடுது? கேரட் சாப்பிடுது பாரு. யானைக்கு கேரட் இல்லைனாலும் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, கவலைப்படாதீங்க. தாத்தாவை கொடுத்துட்டாங்க.
தள்ளி போய் தள்ள வச்சு அந்த போயிடுங்க. தள்ளி போங்க, கூட்டம் போடாதீங்க. கொஞ்சம் நீங்க ஆசிடுவா பயப்படாதப்பா. போலாம். ஃபங்க்ஷன் எல்லாம் சூப்பராக முடிஞ்சிச்சுங்க. அடுத்து எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் தங்கச்சி இத்தனோண்டா இருக்கப்பையிலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருந்தது போக இன்றைக்கி இவளோட பையனுக்கு மொட்டை அடித்து காது குத்தியாச்சு. நாட்கள் எவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதோட ஒரு குட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோட்டோவும் ஒன்று காமிக்கிறேன். ஹனீஷும் அவங்க அப்பாவும் மொட்டை அடிச்சிருக்கப்போ, இன்னொன்று வந்து ஹனீஷோட அப்பாவும் அவங்க தாத்தாவும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து இருந்துச்சு. அப்படியே பார்க்க ஒரே மாதிரி ஜெராக்ஸாக இருந்தா ஹனீஷ் வந்து அவங்க அப்பா தான் எல்லா இதுவுமே. இந்த ஃபோட்டோ தாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சேம் ஹனீஷ் வந்து அவங்க அப்பா மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோங்க. பாலாஜி பவனில் தான் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். இதில் இன்னொரு ஒத்துமை என்னென்னா, அச்சுக்குட்டிக்கும் மொட்டடிச்சு காது குத்துறதும் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். அண்ணக்கு முத்தக்கூட வெரி குட். ஃபுட்டு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருமே மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பிரியாணியுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஆனால் குவான்டிட்டி வைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு பிரியாணி பத்தாது போல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா சப்பாத்தியாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு அடுத்து நாங்கள் தஞ்சாவூர் கிளம்பியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.